இன்னைக்கு ஈவினிங்கோட தமிழ்நாட்டுல தேர்தல் பிரச்சாரம் முடிவுக்கு வருது. சோ இன்னைக்கு சீமான் பாத்தீங்கன்னா தளபதியோட கோட் படத்துல இருந்து ரிலீஸ் ஆன விசில் போடு பாட்டை பாடி ஓட்டு கேட்டிருக்காரு. சோ இந்த பிரச்சார கூட்டத்துல பாட்டு பாடுனதையும் தாண்டி தளபதியை பத்தி அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதியோட கோட் படத்துல இருந்து ரிலீஸ் ஆன விசில் போடு பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். யூடியூப்ல 3 கோடி பார்வையாளர்களை தாண்டி இந்த பாட்டு பயங்கர சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இந்த பாட்டு முழுக்க தளபதியோட அரசியல் என்ட்ரி பத்தி தான் இருக்கு அப்படின்ட்டு இந்த பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போதே எல்லாருக்குமே தெளிவா புரிஞ்சிருச்சு. முக்கியமா இந்த பாட்டுல டிராகன் வேட்டைக்கு விசில் போடு அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் பாத்தீங்கன்னா வருது. டிராகன் வேட்டைன்னு தளபதி யார சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. டீல தொடங்குற ஒரு கட்சியை தான் டிராகன் வேட்டைன்னு தளபதி சொல்லி இருக்காருன்னு சில பேர் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. சோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க இந்த லைனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த விசில் போடு பாட்டை பாடி இன்னைக்கு சீமான் பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்டிருக்காரு. கேம்பெயினை தான் திறக்கட்டுமா கையில் மைக்க எடுக்கட்டுமா அப்படிங்கிற வரிய பாடி இந்த 2 வரியில எல்லாருமே பதறிட்டான், நெஞ்சு அடைச்சு உட்காந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சீமான் பாத்தீங்கன்னா பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டுல மைக் சின்னத்தை வச்சு தம்பி விஜய் பாத்தீங்கன்னா எங்களோட கட்சிக்கு மறைமுகமா ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ சீமான் விசில் போடு பாட்டு பாடி ஓட்டு கேட்ட வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா பரவிட்டு இருக்கு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.